வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? அந்த காலத்தை மாதிரி மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் வறுத்து நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். கொத்தமல்லி எல்லாம் நாங்கள் இன்றைக்கி கோயில் கொடையிலலாம் வைப்பாங்களே பழைய காலத்தில் குழம்பு, மட்டன் குழம்பு அந்த மாதிரி இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோயில் கொடையில் வந்து மொத்தமாக ஒரு ஆடு வெட்டி குழம்பு வைப்பாங்க. அது என்ன மெத்தடில் குழம்பு வைப்பாங்களோ அதே மெத்தடில் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு வந்து குழம்பு வச்சு காட்ட போகிறோம். இந்த பொடியெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். ஆமாம், இன்றைக்கி அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறோம். 3/4 கிலோ மட்டன், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 100 கொத்தமல்லி, 15 காஞ்ச மிளகாய், 1 மூடி தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, 1 விரல் நீளத்துண்டு இஞ்சி, நல்லெண்ணெய் 100 கிராம், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் சோம்பு, 4 துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். வறுக்கிறதுக்கு வந்து மிளகுத்தூள், கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், அந்த பட்டை, சோம்பு, கிராம்பு என்ன புரியுமா? ஈரங்காயம் தனியாக எண்ணெய் ஊற்றி வதக்குவீங்க. இப்போ கறி வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கறியை வதக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்து ராக்கெட் அடுப்பில் தான் வந்து ஆட்டுக்கறி குழம்பு செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப சேஃபாக இருக்குது. நம்ம இப்போ பக்கத்தில் உட்காந்து சமைக்கும்போது நம்ம துணியில் தீ பிடிச்சிரும், அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ராக்கெட் அடுப்பு. விறகும் ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. இப்போ ஆட்டுக்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இஞ்சி பூடு அரைச்சி வச்சுருக்கேன், அதை போடப்பா. எல்லா மசாலாவும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். மஞ்சத்தூள், வெங்காயம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், அரைச்ச மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம், எல்லாம் மஞ்சள் மசாலா எல்லாம் அரைச்சி, இஞ்சி பூடு வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சதை போட்டிருக்கோம். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கணும். ஆமாம், தேங்காய் அரைச்சி அவியணும் நல்லா. கறி வெந்தெடுத்து தேங்காய் போட போகிறேன். போதும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுன்னு தேங்காய் வாசனை போடணுன்னு தாளிக்கணும். என்ன புரியுமா? தேங்காய் வாசனை குழம்பு கொதிக்கும் போதே வாசம் அவ்வளோ அழகாக நல்ல வாசனையாக இருக்குன்னு பக்கத்து வரைக்கும் மணக்கும் போல வாசனை. குழம்பு ரெடி ஆகிடுது, இறக்க போகிறேன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஊற்றுறேன். கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் 3 போட்டு தாளிச்சிருக்கோம். ஆமாம், தாளிக்க.
குழம்பு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல பெரியம்மா? நல்லா இருக்கு. செமையா இருக்குல்ல குழம்பு? இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் கோயில் கூடையிலலாம் ஆடு வெட்டினா இப்படி தான் குழம்பு வைப்போம். இன்றைக்கி அதே மெத்தில் உங்களுக்கு குழம்பு வச்சு காட்டியிருக்கோம். ஆமாம், நல்லா சூப்பராக இருக்குது. எங்களை மாதிரி நான் அந்த காலம் வச்ச மாதிரி இந்த வச்சுருக்கோம். இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க.